Hi guys, welcome back to our channel Online Samayalarai. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹோட்டல் ஸ்டைல் கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கப்பில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் எவ்வளோ சேர்க்குறோமோ அதே அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயையும் நெய்யையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் ஊற்றி காய வச்சுக்கோங்க. சப்போஸ் கடலெண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக குக்கிங்க்கு எந்த ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் கடலெண்ணெய் யூஸ் பண்ணால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் நல்லா சூடானதும் பாதி நெய்யை நம்ம ஏற்கனவே நெய் எண்ணெய் போட்டு கலந்த கப்பில் ஊற்றி வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்கிற நெய்யில் முந்திரி திராட்சையை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. முந்திரி திராட்சை மட்டும்தான் போடணும் அப்படின்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ எல்லாமே போட்டுக்கலாம். ஒரு கப் அளவுக்கு அதுலேயே ரவை சேர்த்துக்கலாம். ரவா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பக்கத்தில் இன்னொரு பாத்திரத்தில் எந்த கப்பில் ரவா சேர்த்தமோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி காய வைங்க. முக்கால் கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சேம் மெஷர்மெண்ட்டில் செய்யுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த கப்பு ரவா எடுக்க யூஸ் பண்ணுறீங்களோ அதே கப்பையே எல்லா மெஷர்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கப் ரவா போட்டிங்க அப்படின்னா அதுக்கு முக்கால் கப் சுகர் கரெக்டாக இருக்கும். சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்கிற தண்ணியை ரவாவில் ஊற்றிக்கோங்க. ரவாவில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஒரு கப்பில் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு கலர் பவுடரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கலர் பவுடரை அப்படியே சேர்த்தோம் அப்படின்னா அது கட்டி கட்டியாக இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கிடைக்குது. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரவா நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யை இது கூட சேர்த்துக்கலாம். நான் எடுத்த ரவா டபுள் ரோஸ்டட் ரவா, ஸோ வறுக்க தேவையில்லை. நீங்கள் நார்மல் ரவா சேர்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ரவா எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு நல்லா வேக விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சுவையான ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கடலை எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இம்பார்ட்டண்டாக கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சேனலோட வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு புது வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும்.